ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு 4 வழிகள் இருக்குது. அதாவது 4 வழிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை ஈஸியாக கற்றுக்கலாம். அதாவது ஈஸியாக கற்றுக்கிறதுங்கிறத விட கற்றுக்கிறதுக்கான 4 சிறப்பான வழிகள்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி சீரீஸில் இந்த வீடியோ 2வது வீடியோ நம்ம சேனலில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4 சிறப்பான வழிகள். சரி, இந்த 4 ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணால் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் ஆமாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை கற்றுக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் ட்ரையாங்கிள், ஒரு பிரமிட்னு சொல்லலாம். இந்த லேர்னிங் ட்ரையாங்கிளில் 4 ஸ்டெப் இருக்குது. அதாவது ஸ்டெப் நம்பர் 1 to 4. இந்த 4 ஸ்டெப்பை நம்ம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஸ்டெப்பையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஸ்டெப்பையும் நல்லபடியாக கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை சூப்பராக லேர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, லேர்ன் த ஃபவுண்டேஷன். அதாவது இந்த பேசிக்கை கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கீழே இருக்கிற பில்டிங்க்கு அடித்தளம் தான் ரொம்பவே முக்கியம். அதாவது சரியான ஒரு 10 மாடி பில்டிங் கட்ட போகிறாங்க, அந்த பில்டிங்க்கு சரியான ஒரு அடித்தளம் ஃபவுண்டேஷன் போடலை அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த பில்டிங் சரிஞ்சு விழுந்துடும். ஒரு பிரமிடு கட்டுறோம், அந்த பிரமிடுக்கு வந்து சரியான அடித்தளம் இருந்தால் தான் அது வந்து பலாயிரம் வருஷங்களுக்கு நிலைத்து நிற்கும். அது மாதிரி தான் ஒரு பேசிக்கான விஷயம். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இந்த ஃபவுண்டேஷனை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும். நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் உருவாக்கணும். இந்த ஃபவுண்டேஷன் பாருங்களேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு, இந்த லேர்னிங் ட்ரையாங்கிளுக்கு அடித்தளமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கான சக்தி அதுக்கு இருக்குது. சரி, இந்த ஃபவுண்டேஷனை எப்படி நான் டெவலப் பண்ணுறது? அதாவது இந்த ஸ்டெப் நம்பர் 1 வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம பயன்படுத்தணும். சரி, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரீ டைமை எல்லாத்தையும் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் இதுக்கு டைவர்ட் பண்ணணும். இப்போ இன்னும் ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும், அதாவது நான் செய்யணும், முழு மூச்சாக இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை நான் வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, உங்கள்கிட்ட இப்போவே இன்னிலேருந்தே ஆரம்பித்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரீ டைமையும் இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பக்கம் திருப்புங்க. ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியோட இருக்கிற பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்குங்க. எந்த ஒரு விஷயம், இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லைங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, சைக்கிளை பற்றியான அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்குது பெடல்னால் என்ன, சைக்கிள் டயர்னால் என்ன, வீல்னால் என்ன, அது எப்படி ஓட்டுறது, எப்படி பிடிக்கிறதுங்கிற ஒரு அடிப்படையான சின்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு வந்து சிரிப்பாக இருக்கும், கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும். அதாவது எப்படின்னா சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம். ஆன் கேமரா ஃப்ளாஷ் என்னென்னா, ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் என்னென்னா, ஃப்ளாஷ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் உள்ள அந்த டேர்ம்ஸ்லாம் எப்படி, வார்த்தைகள்லாம் எப்படி சொல்கிறாங்க, அதுக்கான அர்த்தங்கள் என்ன, அது எப்படி பயன்படுத்துறது, அது எப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கணும். இப்போ ஃப்ளாஷுக்கு உள்ள விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகல, அது எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரீ டைமையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவையில்லாத அந்த நெட்ஃப்ளிக்ஸ், அந்த ப்ரைம் வீடியோ, தேவையில்லாத யூடியூப் வீடியோஸ், தேவையில்லாமல் பாட்காஸ்ட்டை கேட்குறது, நாவல்ஸு, கதை புக்கை, விறுவிறுப்பான அந்த கதைகள்லாம் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் உங்களோட எனர்ஜியை, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, அது வந்து தேவை தான். நான் அதை வந்து அது முழு மூச்சாக வந்து நீங்கள் அடித்து ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை. அதில் உங்களோட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களோட டைமை ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பக்கம் திருப்புங்க. அந்த ஃபவுண்டேஷனை கற்றுக்கிறதுக்கான முழு மூச்சோட இறங்கிறதுக்கு பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 2, ப்ராக்டிஸ் வாட் யூ லேர்ன்ட். ப்ராக்டிஸ் இதை தாங்க நம்ம செய்ய போகிறது ஸ்டெப் நம்பர் 2ல். எப்படி நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்க. எல்லா ஃபவுண்டேஷன்ஸும் நான் பேசிக்காக அடித்தளமாக உள்ள எல்லா விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டேங்க. இப்போ ஒரு லெவலுக்கு எனக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எனக்கு என்னென்னு தெரியுது. அந்த கியர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கிற ஆன் கேமரா ஃப்ளாஷ் இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஸ்பீட் லைட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து டெவலப் ஆகுதோ,
அந்த நேரத்துலேருந்து அந்த கன நேரத்துலேருந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஃப்ளாஷ் எப்படி எடுக்கிறது, ஒரு டிடிஎல்னா, ஒரு ஹை ஸ்பீட் சிங்க்னா, ஒரு ரியர் கட்டன் சிங்க்னா அப்படிங்கிற விஷயத்த ஒன்றா வந்து நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோமோ, இல்லை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமோ, இல்லை ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஃபவுண்டேஷன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோமோ, இப்படி எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கூடிய விரைவில் நீங்கள் அதை மறந்துடுவோம். எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னே, ஒரு 9 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து பேசவே இல்லையாங்க, மௌன விரதத்தில் இருந்தாராம். கிட்டத்தட்ட 20 வருஷம் மௌன விரதத்தில் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் 20 வருஷம் கழித்து மௌன விரதத்தை முடிச்சுட்டு பேசலான்னு ஆரம்பிக்கிறது பேசவே முடியலையா அவரால். அதுமாரி ஒருத்தர் வந்து நடக்காமையே இருந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து நடக்க ஆரம்பித்தார, நடக்கவே முடியல. இது வந்து உண்மை, இது வந்து பொய் கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறும். அதே நேரத்தில் எந்த ஒரு வேலையை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே இல்லையோ அது உங்களுக்கு மறந்து போயிடும். நீங்கள் அதிகமாக செய்கிற விஷயம் உங்களுக்கு ஹேபிட் ஆயிரும். அதாவது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து பதிவாயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்திருக்கீங்க, ஒரு மிரர்லெஸ் கேமரா எடுத்திருக்கீங்க, நம்ம அந்த பட்டன்ஸ்லாம் தேடிக்கிட்டே இருப்போம். எங்கே ஷட்டர் பட்டனே எங்கே இருக்குன்னு தேடுவோம். அதுக்கப்புறம் வீல்லாம் விட்ருங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஐஎஸ்ஓ அதை ஷட்டர் ஸ்பீடு அதெல்லாம் விட்ருங்க. ஷட்டர் பட்டன் எங்கே இருக்குங்கிறத அந்த விரலை வச்சு இப்படியே தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நீங்கள் அதிகமான அந்த கேமராவை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நீங்கள் வந்து நம்மளுக்கே அறியாமல் நம்மளோட கை வந்து அந்த அதுக்கு போவோம், அந்த விஷயம் செய்வோம், எல்லாமே வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிக்கும் பொருந்தும். நீங்கள் கையில் ஒரே ஒரு ஸ்பீட் லைட்டில் தான் வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃப்ளாஷ் தாங்க இருக்குது. சாதாரண ஒரு கோடாக்ஸோட ஃப்ளாஷ் இருக்குது. TT520 வச்சுருக்கேன், TT5685 வச்சுருக்கேன். ஏதோ ஒன்று வச்சுங்களேன். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ ஏதோ ஒன்று எடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற சின்னதாக ஆள் இல்லையா, நீங்களே நின்று பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு பூஜாடியை வச்சோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் ஏதோ ஒன்று எதிர்த்தாப்பில் வச்சோ விதவிதமாக வந்து ஃப்ளாஷை வந்து நவுத்தி வச்சு பார்த்து அந்த ஹைலைட் எப்படி இருக்குது, அந்த ஷேடோஸ் எங்கே விழுது, எந்த இடத்துல நான் வச்சா அந்த லைட்டு வந்து பாஸ் ஆகுது, எப்படி வந்து அந்த லைட்டு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த விஷயத்தை மறக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நிறைய தவறுகளை செய்வோம். மேக் நியூ மிஸ்டேக்ஸ், மோர் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து செய்யாமல் யாருமே வந்து மேலே வந்ததே கிடையாதுங்க. புது விஷயங்கள்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் புது விஷயத்தை வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம், புது விஷயத்தை நோக்கி நம்ம போவோம், நிறைய தவறுகளை செய்வோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3ங்கிறது ரிஃபைன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். அதாவது உங்களோட மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்ட நாலேஜ், நீங்கள் தவறு செய்கிறதுலேருந்து அடிபட்டு அந்த கிடைக்கிற விஷயங்கள், அதை வந்து எப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த நாலேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த தவறு திரும்பி நடக்காமல் பார்க்கணும். இப்போ ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம், ஒரு ஃப்ளாஷ் எடுக்கிறோம், ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது. ஏன் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த செட்டிங்கை நான் வந்து தவறாக இந்த மாதிரி வச்சதுனால தான் ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது. அந்த தப்பு திரும்பி நடக்காமல் பார்க்கணும். சரி, ஒரு வாட்டி செய்யலாம், 2 வாட்டி செய்யலாம், 3 வாட்டி செய்யலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த அக்கௌண்டபிளை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டு இது திரும்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும். அதை வச்சு நம்மளோட செயல்பாடை மெருகேற்றணும், நம்மளோட ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை மெருகேற்றணும். அதுதான் மெருகேற்றுறது தான் இந்த ரிஃபைன்கிற வார்த்தை. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இந்த கட்டத்தில் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தவறுகளை செஞ்சு அதனால் கிடைக்கிற நாலேஜ் வச்சு அந்த தவறை திருத்தி அதை மெருகேற்றுறீங்க. அதுக்கு மேக்கப் போடுறது மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற சின்ன விஷயத்துக்கு மேக்கப் போட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகை கூட்டுறீங்க, மெருகேற்றுறீங்க, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூட தயங்காதீங்க. டு நாட் ஹெசிடேட் டு மேக் அ மூவ். உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நகரணும். எப்போதுமே ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நானே பாருங்களேன், ஒரு சின்ன யூடியூப் சேனலாக ஒன்று ஆரம்பித்தோம், ஒரு 4-5 வீடியோ போட்டோம். அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எனக்கு பேசுறதில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஐடியாஸ்க்கு போகணும், அடுத்தடுத்து எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது போகணும். அதே மாதிரி தான் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியை ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லைட்டை யூஸ் பண்ணுவோம், அதை வந்து நல்லா கற்றுக்குவோம். அடுத்தடுத்த இப்போ செகண்ட் லைட்டை யூஸ் பண்ணணுமா, அடுத்த தேர்ட் லைட்டை யூஸ் பண்ணணுமா, எப்படி பேக்ரவுண்ட் லைட் யூஸ் பண்ணணும், எப்படி ரிம் லைட் வைக்கணும், எப்படி ஹேர் லைட் வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அடுத்தடுத்த நகரங்களுக்கு கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கில்லு டெவலப் ஆகும்.
இந்த முயற்சியை என்றைக்குமே கைவிட்டுறக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்றைக்குமே கைவிட்டுறக்கூடாது. ஸோ அடுத்தது நம்மளோட ஸ்டெப் நம்பர் 4 ரொம்ப முக்கியமான விஷயம். நவ் பை த நியூ எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது புது கியர்ஸை எக்யூப்மெண்ட்ஸை, இது எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான டாபிக், எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம். நம்மள காசு இருக்காது, வாங்கவும் முடியாது, ஆனால் அதை வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு 2 பொருளை வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு 2 மாதமாச்சு சொல்லி அதை வந்து மற்றவங்கள்ட்ட ஒரு பெருமைப்படுவோம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் மனிதர்களுக்கான இயற்கை. சரி, இது வந்து இதில் முக்கியமாக ஒரு தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னா, ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் நம்பர் 1 இதை வச்சுக்குவாங்க. எடுத்தோடனே அதிகமான கியர்ஸை கடன்னு வாங்குறது. ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கியர்ஸையும், ஃப்ளாஷஸ் எல்லாத்தையும், இருக்கிற எல்லா ஸ்டுடியோ ஸ்டாப்ஸையும் வாங்குறது. பெரிய ஃப்ளாஷஸ் AD 600 வாங்குவாங்க, AD 400 வாங்குவாங்க. பெரிய இருக்கிற எல்லா ஃப்ளாஷஸையும் பிடிச்சி போட்டு வாங்குவாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஸ்டெப் 1ங்கிறது வந்து உங்களோட ஃபவுண்டேஷனை கற்றுக்கணும், அதை அடித்தளத்தை உருவாக்கணும், அப்படியே வளர்ந்து வரணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களோட தவறுகளை வச்சு உங்களோட விஷயத்தை மெருகேற்றணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் எப்போ நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ஸ்டெப் நம்பர் 4க்கு வரணும். இந்த ஸ்டெப் நம்பர் 4க்கு வரும்போதே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற ஒரு சூப்பரான விஷயமா டெவலப் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுவீங்க. இந்த கட்டத்தில் உங்களோட தேவைக்கேற்ப, உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் உங்களோட கியர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கண்டிப்பாக டெவலப் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நியூ கியர்ஸை உங்களோட வேலையில் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம வந்து எப்போன்னா அடுத்த இதுக்கு டெவலப் பண்ணோம்ல, நம்மளுக்கு நிறைய கிளையண்ட்ஸ் வரணும். நம்மளுக்கு வர அடுத்தடுத்த விஷயமாக வர கிளையண்ட்ஸ், இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன், இன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ் வராங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிளையண்ட்ஸ் வருவாங்க. அவங்களோட தேவை, அவங்களோட விருப்பம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அப்போ போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டாண்ட் வேணும், எனக்கு மேலேருந்து ஓவர் ஹெட் லைட் வேணும், நிறையா இதோட GODOX வேணாம், நான் அடுத்த கட்டமாக WESTCOTக்கு போகிறேன், இல்லை PROFOTO போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெவலப் பண்ணலாம். இது தவறு கிடையாது. இந்த கட்டத்தில் நீங்கள் புது எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறது தவறு கிடையாது. ஆனால் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி குமிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் பெரிய ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க முடியும்னு நினைக்கிறது தவறான செயல். இந்த 4 ஸ்டெப்ஸ், இந்த 4 வழியுமே வந்து அப்சைடானாக தான் நம்ம ஆளுங்க செய்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கியரை வாங்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன பெரிய ஆளுங்க இருக்கிறத வந்து செய்கிற ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. அப்புறமா தப்பு வந்தோன்னே திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறமா கடைசியாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ஒர்க் ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு வந்து ஃபவுண்டேஷனை பேசிக்ஸை கற்றுக்கிறேன், அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை வச்சு வர தவறுகளை வந்து நிவர்த்தி செஞ்சு மெருகேற்றணும். கடைசியாக புது எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 4 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். இந்த வழியை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட விஷயத்த, நான் உருவாக்கிக்கிற விஷயத்த, எனக்கு இருக்கிற ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய சீரியஸான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.